ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு ஆக்டர் ராம் சரண் நடித்த கேம் சேஞ்சர் மூவி ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட ஆன்லைன் மட்டும் சிம்பிளாகவே பார்த்தலாம். ஹீரோயின் ஆசைப்படுறாங்கன்றதுனால பார்த்தீங்கன்னா ஹீரோ கலெக்டர் ஆவார். கலெக்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம் பையனால் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு பிரச்சனை வருது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு சிஎம் செத்துருவார். சாவத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருப்பார். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் நெக்ஸ்ட் சிஎம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் எதனால் ஹீரோ சிஎம் ஆக்குனார், ஹீரோவுக்கும் சிஎம் பையனுக்கும் என்ன பிரச்சனை, இதெல்லாம் ஹீரோ கடைசியில் சரி பண்ணாரா இல்லையான்றது தான் இந்த மூவியோட ஆன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, மூவி ஓகே டூ டீசென்ட் லெவல் தான் இந்த மூவி எனக்கு இருந்துச்சு. இந்த மூவியோட ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சொதப்பிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அப்பாவோட ஃப்ளாஷ்பேக் சீன் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் ரைட்டிங் வைஸ் ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இந்த மூவி பெஸ்ட் மூவியாக வந்திருக்கும். பட் இந்த டீம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த மூவியில் ஹீரோயினோட ஆக்டிங் சொல்லணும்னா நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆக்டிங் சொல்லணும்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த கலெக்டர் வர அவரோட ஆக்டிங் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலாம். ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த ராம் சரணோட ஆக்டிங் மட்டும் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் எஸ்எஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க அந்தளவுக்கு யூஸ் பண்ணலாம் தான் சொல்லுவோம். ஒரு கேரக்டர் ரைட்டிங்கும் அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரைட்டிங் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிஜிஎம் நல்லாயிருக்கு. ஆனால் சாங்ஸ் எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. இந்த மூவி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி ஒரு வாட்டி பார்த்து வர்த்தான மூவி தான். ஸோ ரொம்ப மோசமாலாம் இல்லை இந்த மூவி. இந்த மூவிக்கு என்ன ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75.